உங்ககிட்ட பேசணும்னு கால் பண்ணுறாங்க, நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன உங்ககிட்ட சொல்ல வராங்க, அவங்க மறைமுகமாக என்ன உங்ககிட்ட சொல்ல வராங்க, நீங்கள் எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. கால் அட்டன் பண்ணோடனே நீங்கள் என்ன பேசலாம், நீங்கள் என்ன பேசலாம், நீங்கள் என்ன அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணலாம், ஏன் நீங்கள் அவங்க தானே பேசுகிறாங்க, கால் வந்துச்சுல்ல. நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட கால் பண்ணி பேசுகிறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை அங்கே கன்வே பண்ணலாம். ஓகே, ஆனால் ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கேட்கணும். நீங்கள் இங்கே எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் பதிலே பேசக்கூடாது. அவங்க ஸ்பேஸ் விடுவாங்கள்ல, அப்போ தான் பதில் பேசணுமே தவிர அவங்க பேசிகிட்டு இருக்கக்குள்ளே டக்கு டக்குலாம் பதில் பேசக்கூடாது. ஓகே, அப்படி டக்கு டக்குலாம் பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அவங்க என்ன பேச ட்ரை பண்ணுறாங்க, என்ன அவங்கக்கிட்ட ஒரு மெசேஜை சொல்ல வராங்க, அடுத்தடுத்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இது மூலிமா என்ன யோசிக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஒரு கால் வந்திருக்குல்ல, பேசணும்ல, இப்படி தானே பேசணும். நீங்களாவா ஒன்று சம்மந்தமில்லாத அவங்கள்ட்ட பேசணும் இல்லைல்ல. அடுத்த முறை கால் வந்தால் அட்டன் பண்ணிங்கன்னா நான் சொன்னதை செய்யுங்க. அவங்க பேசுகிறத மட்டும் கேளுங்க, ஸ்பேஸ் விடுவாங்க, அப்போ மட்டும் பதில் சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும், அவங்க ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, அவங்க தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக பேசலாம்.